வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. குடமிளகா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி குடமிளகா உருளைக்கிழங்கு கிரேவி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு எடுத்துருக்குறேங்க. இது வந்து குடமிளகா ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதில் பாதி தான் நான் போட போகிறேன். நீங்கள் சின்னதாக எடுத்துருந்தீங்கன்னா முழுசாக நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோல் சீவிட்டு போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு தோல் சீவாமல் அப்படியே கட் பண்ணி போட போகிறேன். கிரேவி தாளிச்சு விட்றதுக்கு அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டையும் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போடுறேங்க. கடுகு நல்லா பொரியுது. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். தக்காளி சும்மா ஒரு 2 வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சுங்க. வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே போட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே போடுறதுக்கு வேணுங்கிற மசாலா பொடி அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு 6 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூனுக்குங்க பொட்டுக்கடலை இல்லாட்டி நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூளுங்க, 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். இது அவிய காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா பவுடராட்ட மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு 5 நிமிஷமாக நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பொடியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணிக்கலாங்க. ஏன்னா மசாலா பொடி வரணுக்கிறதுனால சீக்கிரமாக காந்தல் அடித்து இருமல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா பொடி இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து வேகட்டும். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகட்டும். 2 நிமிஷமாக இந்த மசாலா பொடி நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு டைம் மூடி திறந்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இதில் வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் பத்தலைன்னா உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 7-8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டு இந்த உருளைக்கிழங்குமே குடமிளகாயும் நல்லா சாஃப்டாக வேவிட்டு அது வரைக்கும் இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வசையாக வைக்கும்போது அடி பிடிச்சிரு. ஒரு 7-8 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப முழுசாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அப்படியே குழஞ்ச மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சுன்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும். குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுறலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி நம்ம செய்யும் போதுங்க ஒன்று பட்டர் போடணும், இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இது நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். அதோட மனமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.